ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தி. செப்டம்பர் 17 அன்று கரூரில் திரள்வோம், கழக வெற்றி நோக்கி பயணத்தை தொடர்வோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். விவரம். மாவட்ட செயலாளர் கூட்டம் காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெற்றது. முதலமைச்சர் அவர்கள் முகாம் அலுவலகத்திலிருந்து அந்த காணொலி காட்சியின் வாயிலாக மாவட்ட செயலரிடம் பேசினார். திமுகவில் இருக்கக்கூடிய 78 மாவட்ட செயலர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள். இந்த கூட்டம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தேர்தல்னு வந்துட்டா திமுக காரங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை என்று தமிழ்நாடு சொல்லும் என்றும், நம் மண் மொழி மானம் காக்க 1 கோடி குடும்பங்கள் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் இணைந்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் வரும் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் தமிழ்நாட்டில் உள்ள 68,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளைச் சேர்ந்த குடும்பங்கள் ஒன்று கூடி உறுதிமொழி ஏற்பது மற்றும் 20ஆம் நாள் என்று ஒவ்வொரு கழக மாவட்டத்திலும் மாபெரும் கூட்டங்கள் நடத்தி உறுதிமொழி ஏற்பது என்றும் இன்றைய மாவட்ட கழக செயலர் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுகவினுடைய வெற்றிக்கு அடித்தள அமைப்புக்கும் முப்பெரும் விழாவுக்கு உங்கள் எல்லோரையும் காண அவருடன் காத்திருக்கிறேன் என்றும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று கரூரில் திரள்வோம், கழக வெற்றி நோக்கி பயணத்தை தொடருவோம் என்று 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தன் பயணத்தை முதலமைச்சர் அவர்கள் எக்ஸ் பக்கத்தில் தொண்டர்களுக்கு அழைப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.